அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 8th பே கமிஷன் சம்பளம் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் முக்கிய கோரிக்கையாக அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு உள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்து உள்ளன. அதிகரித்து வரும் பணவீக்கத்திலிருந்து ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிக்க 8வது சம்பள கமிஷனில் அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். 8வது மத்திய சம்பள கமிஷன் தற்போது தனது அறிக்கையை தயாரித்து வருகிறது. எனவே அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பார்கள் என ஊழியர் சங்கங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றன. அகவிலைப்படி என்பது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தின் ஒரு பகுதியாகும். வாழ்க்கை செலவினங்கள் அதிகரிக்கும் போது அந்த பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க இது உதவுகிறது. டிஏ உயர்ந்தால் ஊழியர்களின் கைக்கு வரும் சம்பளம் அதிகரித்து பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அரசு பொதுவாக 2 முறை அகவிலைப்படியை அறிவிக்கிறது. ஜனவரி ஜூன் காலத்திற்கு மார்ச் மாதத்திலும், ஜூலை டிசம்பர் காலத்திற்கு செப்டம்பர் அக்டோபரிலும் இந்த அறிவிப்பு வெளியாகும். இது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. 7வது சம்பள கமிஷனின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்கிடலாம். இந்த ஃபார்முலாவில் உள்ள 2.61.42 என்ற எண் 2016 அடிப்படை ஆண்டாக கொண்டு கணக்கிடப்பட்டது. இது 7வது சம்பள கமிஷன் தொடங்கிய போது இருந்த 12 மாத சராசரி ஏஐசிபி ஆகும். இதுவே பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படையாக உள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மோடி அரசு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தி அறிவித்தது. இந்த மாற்றத்தின் மூலம் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் 58%இலிருந்து 60% அதிகரித்துள்ளது. முதல் நன்மை, கைக்கு வரும் சம்பளம் அதிகரிக்கும். கையில் அதிக பணம் இருப்பதால் வாழ்க்கை தரம் உயரும். அடிப்படை சம்பளம் உயர்வதால் ஊழியர் மற்றும் அரசு ஆகிய இரு தரப்பிலிருந்தும் PF பங்களிப்பு அதிகரிக்கும். இதனால் ஓய்வூதிய நிதி பெரிதாகும். கிராஜுவிட்டி மற்றும் விடுப்பு பணமாக்குதல் போன்றவையும் இதனால் பயனடையும். ஏனெனில் அகவிலைப்படியின் அடிப்படையில் தான் கிராஜுவிட்டி கணக்கிடப்படுகிறது. அடிப்படை சம்பளம் உயர்வதால் ஓய்வு பெறும்போது லட்சக்கணக்கான ரூபாய் கூடுதல் பலன் கிடைக்கும். அகவிலைப்படி இணைப்பு தற்போது பணியில் உள்ள ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆகிய இருவருக்கும் பொருந்தும். அகவிலைப்படி நிவாரணம் இணைக்கப்படுவதால் மாதாந்திர ஓய்வூதியமும் அதிகரிக்கும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.